அன்னச்சத்திரம் 1000 கட்டுதலை விட ஆலயம் 10,000 நாட்டுதலை விட ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் புண்ணியம் பல கோடி என்ற பாரதியாரின் வரிகளை மெய்ப்பித்து காட்டிய ஒரே தலைவர் நமது மாண்பமை வேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்களை வணங்கி, வாழும் காமராஜர், இளைஞர்களின் எழுச்சி நாயகன், இளைஞர்களின் இதய துடிப்பாக விளங்கிக் கொண்டிருக்கும் நமது கட்சியின் தலைவர் டாக்டர் ஐயா இளையவேந்தர் அவர்களை வணங்கி, மற்றும் மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து தலைவர்களும் மற்றும் இந்த பொதுக்குழுவிற்கு வருகை தந்துள்ள அனைவர்களையும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டு விஷயங்களை மட்டும் நான் இங்கு உங்கள் முன்னால் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்திய ஜனநாயக கட்சி எப்படிப்பட்ட தலைவர்களை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை உங்களிடம் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். 2 நிகழ்வுகள். தமிழக அரசியல் வரலாற்றிலே எந்த ஒரு தலைவரும் சொல்லாததை முதலில் கூறியவர் நமது மாண்பமை வேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்கள். என்னவென்றால், முதலில் நீ படி, பின்பு உன் குடும்பத்தை பார், அதற்கு அப்புறம் அரசியலுக்கு வா. இதை கூறியவர் முதலில் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரே ஒரு தலைவர் நமது மாண்பமை வேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்கள் மட்டுமே. அதன் பிறகு வந்த தலைவர்கள் கூறினார்கள், எத்தனையோ நடிகர்கள் வந்தார்கள், கட்சி ஆரம்பித்தார்கள், அவர்கள் கூறினார்கள், முதல் நீங்கள் படியுங்கள், குடும்பத்தை பாருங்கள், அதற்கப்புறம் அரசியலுக்கு வாருங்கள். முதல் கூறிய ஒரே தலைவர் நமது மாண்பமை வேந்தர் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் மட்டுமே. இன்னொன்று விஷயம், தருமபுரியில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அண்ணன் நஞ்சப்பன் தலைமையில் ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. அதுக்கு ஐயா இளையவேந்தர் அவர்கள் கொடியேற்றுறதுக்கு ஒரு சுற்றுப்பயணம் போயிருந்தாங்க. அப்போ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்ப சொன்னாங்க, நீங்கள் ஏன் போராட்டம் பண்ண மாட்டேங்கிறீங்க, எதுவும் பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒருத்தர் கேட்குறாங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப. அதுக்கு ஐயா இளையவேந்தர் சொல்கிறாங்க, 18 வயசுல இருந்து 28 இல்லை 25 வயசுன்றதுக்கு மிக முக்கியமான வயசு. அவன் அந்த வயசில் படிக்கணும், இல்லை வேலைக்கு போகணும். அந்த வயசில் போய் அவன் போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு போய் கீசுன்னு எவனும் நின்றுக்க கூடாது. என்னை நம்பி வர இளைஞர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இளைஞர்களை தான் நான் வழிநடத்துவேன் என்ற கூறிய அப்படிப்பட்ட ஒரு தலைவர்களை நாம் பெற்றுள்ளோம். எனவே அன்பு சொந்தங்களே, அனைவரும் நாம் பெருமையோடு மார்த்தட்டி கொள்ள வேண்டும். நமக்கு இப்படிப்பட்ட தலைவர்களை நாம் பெற்றுள்ளோம். மற்றும் வருகின்ற 2026 இந்திய ஜனநாயக கட்சி பொறுப்பாளர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றியை தீர்மானிக்க வேண்டியது நமது கடமையாக இருக்க வேண்டும். அனைவரும் பாடுபட வேண்டும். நன்றி, வணக்கம்.